Welcome to Uplift Education Sri Lanka. I am Tasneem. இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னு சொன்னால் பின்னங்களை பற்றியான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக அமையும் இது. முதலாவதாக பின்னங்கள்னா என்னன்றதை பார்ப்போம். பின்னங்கள்ன்றது அன்றாட எங்களோட வாழ்க்கையில் எங்களோட உள்ள ஒரு விஷயம்தான் பின்னங்கள்ன்றது. உதாரணமாக பார்த்தோம் சொன்னால் இதை எடுத்தோம்னா ஒரு வட்டம்னு சொல்லுவோம், இதை எடுத்தோம்னா அரை வட்டம்னு சொல்லுவோம். இந்த அரைன்னு சொல்றது தான் பின்னம். அதே போல இதை எடுத்தோம்னா காவட்டம்னு சொல்லுவோம், இந்த காவட்டம்ன்றதும் பின்னம். பின்னங்களை இப்படி எழுதினோம்னு சொன்னா பின்னங்கள்ற மேலுள்ள நம்பரை தொகுதி எண்ணும் கீழுள்ள நம்பரை பகுதி எண்ணும் சொல்லுவோம். பின்னங்கள் பல வகைப்படும். இப்ப நாங்க இதுல முறைமை பின்னம், முறைமையில்லா பின்னம், கலப்பு எண்களை பத்தி பார்க்க போறோம். முதலாவது முறைமை பின்னம்ன்றத பார்ப்போம். முறைமை பின்னம்னு சொன்னா பகுதி எண்ணானது தொகுதி எண்ணை விட பெருசாக இருக்கும். அதாவது இங்க பார்த்தோம் சொன்னா அறையில 1/2, அதாவது இங்க பகுதி எண் 2 தொகுதி எண் 1 விட பெரிய நம்பராக இருக்குது. ஆகவே இவ்வாறான பின்னங்கள் முறைமை பின்னங்கள்னு சொல்லுவோம். இங்க பார்த்தோம் சொன்னா இது அதுக்கான உதாரணங்கள் இங்கே அவ்வாறே காணப்படுகிறது. அடுத்ததாக முறைமை இல்லா பின்னங்களை பார்ப்போம். முறைமை இல்லா பின்னங்கள் சொன்னா இதற்கு முறைமை பின்னத்துக்கு எதிரான பின்னங்கள். அதாவது இங்க பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெருசாக இருக்கும். இங்க பார்த்தோம் சொன்னா 2 பகுதி எண்ணை விட தொகுதி எண் 7 பெரிதாக உள்ளது. அதே போல உதாரணங்கள் என காணப்படுகிறது. அடுத்ததாக கலப்பு எண்களை பத்தி பார்ப்போம். கலப்பு எண்கள்னு சொன்னா ஒரு முழு எண்ணோட ஒரு பின்னம் வரும், அது கலப்பு எண்கள்னு சொல்லப்படும். இங்க அதுக்கான உதாரணங்கள் காணப்படுகிறது. முறைமை இல்லா பின்னங்களை கலப்பு எண்களை எப்படி மாற்றுன்றத பார்ப்போம். முதலாவது பார்த்தோம் சொன்னா 13/5, இது முறைமை இல்லா பின்னம். தொகுதி எண் பகுதி எண்ணை விட பெரிதாக உள்ளது, கலப்பு எண்ணாக மாற்ற போறோம். முதலாவது என்ன செய்யணும் சொன்னா 13 5ஆல பிரிக்கணும், 2 வரும், மீதமாக 3 வரும். 2 முழு எண்ணாக எழுதிட்டு பிளஸ் அடுத்ததாக மீதமுள்ள 5 மேல் 3 அவ்வாறு எழுதணும். அடுத்தது 2 அவ்வாறே எழுதிட்டு 3/5 இப்படி எழுதணும். இப்படி எழுதினா இதுக்கு கலப்பு எண்ணு சொல்லுவோம். இரண்டாவதாக பார்த்தோம் சொன்னா 17/3, 17 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா 5 வரும், மீதமாக 2 வரும். ஆகவே 5உடன் 2/3 எழுத வேண்டும். இது கலப்பு எண்ணு சொல்லுவோம். அடுத்ததாக மூன்றாவது பார்த்தோம் சொன்னா 31/2, 31 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 15, 15உடன் 1/2 வரும். 4ம் 5ம் அவ்வாறே. முதல்ல முறைமையில்லா பின்னங்களை எவ்வாறு கலப்பு எண்களாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். இப்ப கலப்பு எண்களை எவ்வாறு முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுறது பார்க்க போறோம். முதலாவதாக பார்த்தோம் சொன்னா 2உடன் 2/3, இதை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவதற்கு பகுதி எண், அதாவது கீழுள்ள நம்பரை இந்த முழு எண்ணோட பெருக்கி எழுதி அதோட இந்த மேலுள்ள நம்பரை, அதாவது தொகுதி எண்ணை கூட்ட வேணும். அப்படி செய்தோம் சொன்னா கீழுள்ள நம்பரை இந்த முழு எண்ணையும் பெருக்கிறோம்னா 6 வரும், அதோட இந்த 2 கூட்டி எழுத வேணும். ஆகவே இது முறைமை இல்லா பின்னமாக வரும். இரண்டாவது பார்த்தோம் சொன்னா 5உடன் 3/4, ஆகவே இங்க பகுதி என்ன இந்த முழு எண்ணோட பெருக்கினோம் சொன்னா 20, அதோட இந்த 3 கூட்டினோம்னா 23, 23/4 வரும். அடுத்ததாக மூன்றாவதும் நான்காவதும் அவ்வாறே காணப்படுகிறது, செய்து பார்த்துக் கொள்ளலாம். இப்ப சமவெளி பின்னம் சொன்னா என்னன்னு பார்ப்போம். சமவெளி பின்னம்னா ஒரு பின்னத்துக்கு சமனான இன்னொரு பின்னத்துக்கு சமவெளி பின்னம்னு சொல்லுவோம். முதலாவது பார்த்தோம் சொன்னா சமவெளி பின்னத்தை எவ்வாறு எடுப்போம் சொன்னா ஒரு பின்னத்தில பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே நம்பரால பெருக்கப்படும் போது அல்லது பிரிக்கப்படும் போது சமவெளி பின்னம் வரும். முதலாவது பார்த்தோம் சொன்னா இங்க இந்த பின்னத்தை மேலையும் கீழையும் 2ஆல பெருக்குவோம். ஆகவே பெருக்கினோம் சொன்னா 2 × 2 4 வரும், 8 × 2 16 வரும். ஆகவே 4/16 வரும். அடுத்ததாக அவ்வாறே 4ஆல பெருக்கினோம் சொன்னா இந்த பின்னத்தை 8/32 வரும். அடுத்ததாக 2ஆல பிரிச்சு இகிறேன், 2ஆல பிரிச்சோம் சொன்னா 1/4 வரும். இந்த பின்னங்கள் அனைத்தும் சமமான பின்னங்கள். அடுத்ததாக 5/6ன்றதுக்கான சமவெளி பின்னங்களை எழுத போறோம். அதுக்காக இதை 5/6 2ஆல பெருக்கிறேன். ஆகவே 10/12 வருது. இவ்வாறு 3ஆல 4ஆல 10ஆல பெருக்கி எழுதுகிறேன். இது அனைத்தும் இதுல சமவெளி பின்னங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள்.
அதோட கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க.